பிலிப்பியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பிலிப்பு சபைக்கு பவுல் எழுதும் பொழுது கடைசியாக அவர் முடிக்கக்கூடிய அந்த தருணத்தில் எழுதுகிற ஒரு வார்த்தை, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. தன்னுடைய குறைச்சல்கள், அந்த காரியங்களை எல்லாம் அவர் பார்த்து அவர் சொல்லுகிற காரியம், என் குறைச்சல்களை நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் எந்த நிலையிலும் நான் மனரமியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் திருப்தியாய் இருக்கவும், பட்டினியாய் இருக்கவும், பரிபூரணம் அடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். அந்த வார்த்தைகளை எல்லாம் அவர் சொல்லி அவர் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, ஆமென், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. இப்போ நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லா காரியத்தையும் செய்வதற்கு கர்த்தர் நமக்கு பலனை கொடுக்கிறார். இப்போ எப்பொழுது இந்த அனுபவத்திற்குள்ளாய் நம்ம வர முடியும்? பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளாய் நாம் வரும் பொழுது, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை ஆமென் பெற்று முழுவதுமாக நாம் கர்த்தருக்காக நிற்கும் பொழுது இந்த ஆமென் அனுபவத்தை நாம் தைரியமாய் பெற்றுக்கொள்ள முடியும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை தோல்வியாய் இருப்பதற்கு காரணம் என்ன? என் வாழ்க்கையில் நான் கிறிஸ்துவை பிரதிபலிக்க முடியாதபடிக்கு, கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்த முடியாதபடிக்கு இருக்கிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதான ஆமென் தோல்வியின் ஜீவியம் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பது. அதனால் அநேகருடைய வாழ்க்கையில் என்ன காண முடியல? அன்பை காண முடியாதபடி, சந்தோஷத்தை காண முடியாதபடி, அந்யோன்யத்தை காண முடியாதபடி, ஐக்கியத்தை காண முடியாதபடி, ஒரு வெறுமையான ஒரு பாத்திரமாய் காணப்படுகிறபடியினால் ஒரு சின்ன சின்ன சோதனைகளிலோ கூட நிற்க முடியாதவர்களாய் அவர்கள் விழுந்து விடுகிறார்கள். ஆகவேதான் பவுல் சொல்லுகிறார், எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியவும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். நான் திருப்தியாய் இருக்கவும் எனக்கு தெரியும், பட்டினியாய் இருப்பதற்கும் எனக்கு தெரியும். எல்லா சூழ்நிலைகளிலும் நான் எப்படி ஜீவிக்க முடியும்? மனரம்யமாய் ஜீவிக்க முடியும். ஆகவேதான் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டி, பழையவைகள் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, இன்றைக்கு நன்றாய் அறிந்து கொள்ளுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்ப எல்லாவற்றையும் செய்ய, அப்ப முதலாவதாக என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவு ஆமென் பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் நான் காணப்படும் பொழுது நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆகவேதான் அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கும் பொழுது, நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால், அதை நீங்க நல்லா வாசிக்கும் பொழுது, நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில் இருக்கிற அநேகரை விடுதலையாக்குகிறவராகவும் அவர் சுற்றித்திருந்தார். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, அப்ப பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பப்படுகிற ஒரு அனுபவத்திற்குள்ளாய் நீங்கள் வரும் பொழுது எல்லாவற்றையும் சகித்து நீங்களும் பவுலை போல சொல்ல முடியும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் எனக்கு செய்ய பலன் உண்டு. எல்லாவற்றையும் செய்ய. இப்போ ஒரு சில காரியங்கள், அப்போ இந்த காரியங்கள் ஐயா என்னை பலப்படுத்த எப்படி என்னை ஆண்டவர் பலப்படுத்துவார்? பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினால். அப்ப கர்த்தருடைய வார்த்தை உங்களை பலப்படுத்தும். கர்த்தருடைய வார்த்தை. இப்ப பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்ற மனுஷனோடு கூட கர்த்தர் என்ன பண்ணுவார்னா பேச ஆரம்பிப்பார். இப்ப கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, உங்களை பலப்படுத்துவது மாத்திரமல்ல, எந்த ஒரு காரியத்தையும் செய்து முடிக்கிறவளாய் மாற்றும். அப்ப முதலாவதாக கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் என்னை பலப்படுத்துகிறார். வார்த்தையின் மூலமாக தான் கர்த்தர் என்னை பலப்படுத்துகிறார். ஆகவேதான் கர்த்தருடைய வார்த்தை தாவீதுக்கு உண்டாகி, கர்த்தருடைய வார்த்தை சிம்சோனுக்கு உண்டாகி, கர்த்தருடைய வார்த்தை ஆமென் கிதியோனுக்கு உண்டாகி, இப்படியெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறவ கர்த்தருடைய வார்த்தை வரும்பொழுது என்ன அப்படின்னு சொன்னா பலன் உண்டாகும். யார் யாருக்கெல்லாம் கர்த்தர் அப்படிப்பட்ட பலனை கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, பயந்து கொண்டு இருக்கிறவர்கள், பாதுகாப்பா இல்லாத ஜனங்கள், கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற ஜனங்கள், யார் எங்களை தேற்றுவார் என்று இருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை அப்படி உண்டாகும். கர்த்தருடைய வார்த்தை
ஆகவேதான் மரண இருளில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். எப்பொழுது மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. ஆமென். அப்ப அந்த வார்த்தைகள் கேட்கும் பொழுது ஒரு புதிய பலனை கர்த்தர் கொடுக்கிறார். எப்பொழுதெல்லாம் நாம் ஆமென் சோர்ந்து போய் காணப்படுகிறோமோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் நமக்கு வார்த்தையின் மூலமாக தான் பலப்படுத்தி திடப்படுத்தி ஆமென் கொண்டு போகிறார். ஆகவேதான் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. அப்ப கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் பலப்படுத்துகிறார். ஒரு 4 காரியங்கள் கர்த்தர் ஆமென் எப்படியெல்லாம் நம்மை பலப்படுத்துகிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஆமென் முதலாவதாக நீங்க வாசிக்கலாம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனம் வாசிங்க. ஆமென். ஏதோமின் வனாந்திர வழியாக 3 ராஜாக்கள், இஸ்ரவேலின் ராஜா, யூதாவின் ராஜா, ஏதோமின் ராஜா 3 பேரும் யுத்தத்திற்கு போறாங்க. மோவாப்புடைய ராஜா எதிர்த்து நிற்கும்படியாக. அப்ப மோவாவுக்கு விரோதமாக இந்த 3 ராஜாக்கள் போகும் பொழுது ஏதோமின் வனாந்திர வழியாய் போய்கொண்டிருக்கிறாங்க. 7 நாட்கள் அவர்களுக்கு என்ன இல்லையா, ஆமென், தண்ணீர் இல்லாமல் போயிற்று. 7 நாட்கள் அவர்கள் சுற்றி திரிந்து அவர்களுக்கு தண்ணீர் இல்லாமல் போயிற்று. அப்போ அந்த நேரத்துல தான் யோசபாத் சொல்லுகிறார், நம்மிடத்தில் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி யாரும் இல்லையா கர்த்தருடைய வார்த்தைக்காக. அப்ப 3 ராஜாக்கள் யுத்தத்திற்காக போகும் பொழுது அவர்களுக்கு என்ன இல்லையா, 7 நாட்கள் அந்த வனாந்திர வழியாக போனபடியினால் தண்ணீர் இல்லாத ஒரு சூழ்நிலை. இப்ப எல்லாருக்கும் பயம் வந்துருச்சு, ஐயோ நாங்கள் மோவாப் இடத்துல போய் நாங்க மாட்டிக்கொண்டோமா என்று சொல்லி. அப்பதான் யோசபாத் கேட்கிறார், ஆமென், கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி இல்லையா? அப்ப என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. அப்ப 3 ராஜாக்களும் ஆமென் ஆட்களோடு கூட இருக்கிறாங்க, யுத்த வீரர்களோடு கூட இருக்கிறாங்க. ஆனால் எங்கே தங்களுக்கு ஆபத்து வந்து விடுவோமோ, எங்கே நாங்கள் மாண்டு விடுவோமோ ஒரு பயம் வந்தவுடன் அவர்கள் தேடுகிற ஒரு காரியம், கர்த்தருடைய தீர்க்கதரிசி இங்கே இல்லை. யார் இருக்கிறாங்க? கர்த்தருடைய தீர்க்கதரிசி யார் இருக்கிறார்கள்? ஆகவேதான் கர்த்தருடைய வார்த்தை, பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. கர்த்தருடைய வார்த்தை சோர்ந்து போய் இருக்கிற ஒரு மனுஷனை பலப்படுத்தும், வழி தெரியாது இருக்கிற மனுஷனுக்கு வழியை காண்பிக்கும். ஆமென். மரண பிடியில் இருக்கிறவனுக்கு அந்த மரணத்திலிருந்து ஆமென் எழும்பும்படியான ஜெயத்தை கொடுக்கும். ஆகவேதான் ஆமென் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. ராஜாக்கள் சோர்ந்து போகிற நேரத்தில் தேடினாங்க, ஐயா இந்த இடத்தில் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் யார் இருக்கிறார்? கர்த்தருடைய தீர்க்கதரிசி. அப்போ ஆமென் எலியாவுடைய கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இருக்கிறான். உடனடியாக கொண்டு வரும் பொழுதுதான் எலிசா சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஆமென், சுரமண்டலக்காரனை கொண்டு வாங்க. சுரமண்டலக்காரன் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மீது இறங்கினது மாத்திரமல்ல, இந்த பள்ளத்தாக்கு எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்க. அதன் பின்பதாக நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆமென். இந்த ஆடு மாடுகள் ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளுக்கும் உங்கள் மிருக ஜீவன்களும் கொடுக்கும்படியாக இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, ஆமென், எங்கே நாங்கள் மாண்டு விடுவோம் ஐயா. ஆமென். ஏதோ ஒரு காரியத்தில் நாங்கள் அகப்பட்டு விட்டோம் என்று சொல்லி அந்த 3 ராஜாக்களும் பயந்த நேரத்தில் கர்த்தருடைய ஊழியக்காரன் கர்த்தருடைய தீர்க்கதரிசியின் மூலமாய் ஒரு வார்த்தை வந்தது. ஆமென். பலன் உண்டாயிற்று. ஆமென். மாத்திரமல்ல, வெறும் அந்த தண்ணீருக்காக மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தை அந்த மனுஷனுக்கு ஆமென் சொல்லும் பொழுது, மோவாபியரும் உங்களுடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுப்பேன். ஆமென். நீங்க என்ன காரியமாய் வந்தீர்களோ அந்த காரியத்தையும் நீங்கள் செய்து முடிப்பீர்கள், மோவாபியரையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை வந்த பொழுது அவர்கள் பலப்பட்டாங்க. ஆமென். யுத்தம் செய்து முழுவதுமாய் ஜெயத்தை பெற்றார்கள். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, ஆமென், கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் என்னை எப்படி பலப்படுத்துவார்? வார்த்தையின் மூலமாய் பலப்படுத்துவார். அப்ப அந்த வார்த்தையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நான் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவளாய் நான் காணப்பட வேண்டும். அப்ப நிரம்பி வழிகிற ஒரு மனுஷனோடு கர்த்தருடைய சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். நிரம்பி வழிகிற மனுஷியோடு கர்த்தர் பேசிக்கொண்டே இருப்பார். உணர்த்தி கொண்டே இருப்பார். எந்த காரியமா இருந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் பலப்படுத்தி நடத்துவார். அப்ப 3 ராஜாக்கள் பயந்து கொண்டு இருந்தாங்க, எங்களுக்கு என்ன சம்பவிக்கும் ஐயா? ஏதோமின் வனாந்திர வழியாய் நாங்க வந்திருக்கிறோம் ஐயா,
ஆமென். தண்ணீர் இல்லாதபடி 7 நாட்கள் நாங்கள் சுற்றி இருக்கிறோம். எல்லாம் மாண்டு விடும், எல்லாம் மாண்டு விடும். எல்லா யுத்தத்தின் ஆமென் யுத்த மனுஷர்கள் எல்லாமே நாங்கள் மரித்து போய் விடுவோமே. பயந்து கொண்டிருந்த பொழுது கர்த்தருடைய வார்த்தை, இன்றைக்கு நீங்க பயந்து கொண்டு இருக்கலாம். ஐயா, என் குடும்பத்துக்கு என்ன சம்பவிக்கும், என் பிள்ளைகளுக்கு என்ன சம்பவிக்கும் ஐயா, பயந்து கொண்டு இருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை ஆமென் ஆமென். என்ன வார்த்தை? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே ஆமென் ஜெயம் எடுக்கும்படியான ஒரு வாழ்க்கை. ஆமென். அதிலிருந்து, அந்த பயத்திலிருந்து மேற்கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை. ஆமென். பொல்லாத பிசாசை நீ என்னை மேற்கொள்ள முடியாது, என் குடும்பத்தை மேற்கொள்ள முடியாது. கர்த்தருடைய ஆவியானவர் என் மீது இருக்கிறார், என் மீது இருக்கிறார். நான் ஜெயம் எடுக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஜெயம் எடுக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஐயா, இருளின் அந்தகாரத்தின் கிரியைகள் என்னை ஆமென் அழுத்திக் கொண்டு இருக்குது ஐயா. ஆமென். இருளின் அந்தகாரத்து ஆமென் கெட்ட சொப்பனம் மூலமா என் குடும்பத்தை பயமுறுத்தி கொண்டு இருக்கிறது. நீங்க தைரியமாய் சொல்லுங்க, பொல்லாத பிசாசை நீ மேற்கொள்ள முடியாது, கர்த்தருடைய ஆவியானவர் என் மீது இருக்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் நீங்க மேற்கொள்ள முடியும், எல்லாவற்றையும் ஜெயம் கொள்ள முடியும். காரணம் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். கர்த்தருடைய ஆவியானவருடைய ஆமென் அந்த வல்லமையை நீங்க பெற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாய் நீங்களும் சொல்ல முடியும். எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், ஐயா வழி தெரியாதபடி நீங்கள் தவித்திருந்தாலும், ஐயா என் மகனுக்கு என்ன காரியத்தை செய்யணும், என்ன வேலையை செய்யணும், அல்லது என் பிள்ளைகளுடைய படிப்பு காரியத்திற்கு என்ன காரியத்தை நான் சூஸ் பண்றது, எனக்கு ஒண்ணுமே தெரியலையே. கர்த்தர் ஆலோசனை கொடுக்கிறவர். ஆமென். ஆண்டவருடைய பாதத்துல விழுந்து கிடங்க. நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி ஒரு மனுஷன் இல்லையா, ஒரு தீர்க்கதரிசி இல்லையா? ஆமென். கர்த்தருடைய வார்த்தை. அப்போ முழங்கால் படியிட்டு கதறும் பொழுது கர்த்தர் பேசுவார். ஆண்டவர் பேசுகிற தேவன், நம்முடைய ஆண்டவர் பேசுகிற ஆமென் தேவன். ஆமென். நீங்க தவறான வழிக்கு போகும் பொழுது உணர்த்துகிறவர், நீங்க தவறான வார்த்தைகளை பிரயோகம் பண்ணும் பொழுது உணர்த்துகிறவர், தடுத்து நிறுத்துகிறவர். ஆமென். அந்த ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். அப்போ ஆமென் ஆமென் மாறி ஆமென் வழி தெரியாதபடி யுத்தத்திற்கு போக ஆமென் கூடிய ஜனம் தண்ணீர் இல்லாதபடிக்கு வனாந்திர வழியாய் சுற்றித்திருந்த பொழுது கர்த்தருடைய வார்த்தை வந்தது, பலப்படுத்தினது, ஒரு ஜெயத்தை அவர்களுக்கு கொடுத்தது. உங்களுக்கும் வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் பலன் கொடுப்பார். தடுமாறி கொண்டு இருக்கலாம், என்ன செய்யணும்னு தெரியலையா? இல்லை, கர்த்தர் உங்கள் தாகத்தை தணித்து உங்களுடைய வாழ்க்கையும் கூட கர்த்தர் கட்டி எழுப்புவார், உங்கள் குடும்பத்தையும் கூட கர்த்தர் அழகாய் கட்டி எழுப்புவார். ஆகவே சோர்ந்து போகாதீங்க. இரண்டாவதாக இன்னொரு காரியத்தை நீங்க வாசிக்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. ஆமென். நியாயாதிபதிகளுடைய நாட்களில் ஆண்டவரை விட்டு தூரமாய் போன பொழுது கர்த்தர் என்ன பண்ணினாரா, அவர்களை எத்தனை வருஷம்? 7 வருஷம் அவர்களை என்ன பண்ணினாரா, மீதியானவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தார். அப்போ இரண்டாவதாக என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. அப்போ மீதியானியருடைய கரத்தில் அடிமைகளாய் ஆமென் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த நாட்களில் ஆமென் யாரை தேடிக்கொண்டு இருந்தாங்க? ஐயா, எங்களுக்கு எப்படியாகிலும் ஒரு விடுதலை வேணும் ஐயா, விடுதலை வேண்டும், விடுதலை வேண்டும். இப்போ அடிமைகளாய் இருக்கக்கூடிய ஒரு ஜீவியம், அடிமைகளாய் இருக்கக்கூடிய ஜீவியம். இந்த அடிமையின் ஜீவியம் என்பது பாவம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, அசுத்தம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகிற ஒரு வாழ்க்கை. இன்றைய அந்த வாழ்க்கையில் இருக்கும் பொழுது, இந்த வாழ்க்கையில் இருக்கும் பொழுது ஆமென் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா, உலகத்திற்கு மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்? ஊழியம் செய்கிறவர்களாய் காணப்பட முடியும். அப்ப ஆண்டவருக்கு நம்ம எழும்பி நிற்க பலனே இல்லாதிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. காரணம் என்ன? ஆமென் அந்நிய காரியங்களை எல்லாம் சேகரித்து உலகத்தின் காரியங்களை எல்லாம் சேகரித்து உள்ளே வைக்கும் பொழுது அடிமைகளாய் மாறி போனாங்க. ஆகவேதான் 7 வருஷம் அவர்கள் என்ன பண்ணாங்களா, மீதியானவருடைய கரத்தில். ஏன்? கர்த்தரை விட்டு பொல்லாப்பான காரியங்களை செய்த பொழுது, பொல்லாப்பான காரியங்கள். இப்போ இரண்டாவது அனுபவம் எதை குறிக்கக்கூடியதுன்னா, இழிவான காரியங்கள், இழிவான காரியங்கள். அநேகருடைய கண்கள் இழிவை நோக்கி தான் போய் கொண்டிருக்கிறது. ஆடம்பரமான வாழ்க்கையை அதிகமாய் வாஞ்சிக்கிறாங்க. ஐயா, ஆடம்பரமாய் ஜீவிக்கணும், ஆடம்பரமாய் சுகபோகமாய் ஜீவிக்கணும். வேதம் சொல்லுகிறது, சுகபோகமாய் ஜீவிக்கிறவன் உயிரோடு கூட செத்தவன் என்று சொல்லி. அப்ப ஆடம்பரமான வாழ்க்கை, சுகபோகமான வாழ்க்கை, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா எங்க போவோம் அப்படின்னு சொன்னா, நம்ம அறியாதபடிக்கு அந்த மீதியானவருடைய வாழ்க்கை தான். ஆமென். மீதியானருக்கு உலகத்திற்கு அடிமைகளாய் ஜீவிக்கக்கூடிய ஒரு அனுபவம்.
உலகத்திற்கு அடிமைகளா. இன்னைக்கு அநேகருடைய எண்ணங்கள் இப்படிதான். ஐயா, உலகத்துல நாங்க வாழும் பொழுது நல்லா எல்லாவற்றிலும் நான் சுகமாய் நான் ஜீவிக்கணும், எல்லா விதமான இன்பங்களை நான் அனுபவிக்க வேண்டும், சுகபோகமாய் நான் ஜீவிக்கணும். நான் மட்டும் இல்லை, என்னை சார்ந்த என் குடும்பம், என் மனைவி, பிள்ளைங்க எல்லாமே ஆடம்பரமாய் ஜீவிக்கணும், நல்ல கார் வாங்கணும், நல்ல பைக் வாங்கணும், ஆமேன், பெரிய வீடு கட்டணும். இப்படிப்பட்ட காரியங்கள் தான் ஆமேன் அநேகருடைய சிந்தைகளில் காணப்படுது. இதுதான் அடிமைத்தனம். கர்த்தரை விட்டு இப்படிப்பட்ட வாழ்க்கை விசாலம் ஆகும் பொழுது என்ன நேரிடும் அப்படின்னு சொன்னா, ஆமேன், அந்த இடத்துல ஆண்டவர் கிரியை செய்ய மாட்டார், ஆண்டவர் கிரியை செய்ய மாட்டார். அப்போ ஆமேன், ஆண்டவரை விட்டு பின்வாங்கி கொண்டு போகிற ஒரு அனுபவம். அப்ப இப்படிப்பட்ட நேரத்துல தான் ஜனங்கள் எல்லாம் முறையிடுகிறார்கள், கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்க. அப்பதான் பயந்து போரடித்து கொண்டிருந்த ஒரு மனுஷன். அப்ப கர்த்தர் ஆமேன் என்னை எப்படி பலப்படுத்துவார்? ஆமேன். அப்ப மீதியானவருடைய கரத்துல நான் சிறையிருப்புல இருக்கும் பொழுது, அவனுடைய ஆமேன் கரத்துல அடிமையா இருக்கும் பொழுது, ஆமேன், கர்த்தருடைய தூதனானவர் யாரை பார்த்து கூப்பிட்டாரா? கிதியோனை பார்த்து, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமேன், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இப்ப வாசிக்கல அந்த 14வது வசனம். ஆமேன், யாரை பார்த்து சொன்னார்? பயந்து போரடித்துக் கொண்டிருந்த கிதியோனை பார்த்து. பயந்து போரடி, எப்போ வருவான் மீதியான், எப்போ வருவாயா? வேளாண்மைகள் எல்லாவற்றையும் செழித்து விடுவான். நாங்கள் கடினமாக உழைத்து நாங்கள் ஆமேன் ஆமேன் விதைத்து வைக்கிற காரியங்களை எல்லாம் என்ன பண்ணிடுவான்? ஒரே நேரத்துல நாசம் பண்ணிடுவாயா. அப்ப விளைச்சல்களை எல்லாம் அழித்து விடக்கூடிய சூழ்நிலையில தான் பயந்து போரடித்து கொண்டிருந்த கிதியோனை பார்த்து கர்த்தருடைய தூதனானவர் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமேன். மாத்திரமல்ல, அவன் சொல்லுகிற வார்த்தை, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, உனக்கு இருக்கிற இந்த பலன். அப்ப என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, ஆமேன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, ஆமேன், அடிமைத்தனத்திலிருந்து மறுபடியுமா என்ன பண்ணுவார்னா தூக்கி நிறுத்த அவர் எனக்கு போதுமானவராய் இருக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கி போயிருக்கலாம். ஐயா, என்னுடைய ஜப வாழ்க்கையில நான் குறைவுபட்டு இருக்கிறேன், உபவாசத்துல குறைவுபட்டு இருக்கிறேன், வேத வாசிப்புல நான் குறைவுபட்டு இருக்கிறேன். ஐயா, ஒரு மீதியானுடைய சிறையிருப்பில் இருப்பது போல என்னுடைய வேளாண்மைகள், என்னுடைய வேத அறிவுகளை நான் இழந்து கொண்டிருக்கிறேன், தரிசன பார்வைகளை நான் இழந்து கொண்டிருக்கிறேன். ஐயா, ஆமேன், நம்முடைய சத்தத்தை கேட்கிற செவிகள் இன்றைக்கு மந்தமாய் போய்கொண்டிருக்குது. ஐயா, அப்ப இப்படிப்பட்ட ஆமேன் ஆமேன் ஜீவியத்திற்கு நேராக போகும் பொழுது, ஆமேன், ஆண்டவர் சொல்லுகிற, கர்த்தருடைய தூதனானவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ. ஆமேன். அப்போ ரட்சிக்கப்படுவதற்கு அல்லது ஆமேன் அந்த கூட்டத்தை, மீதியானவருடைய கூட்டத்தை ஆமேன் எதிர்த்து நிற்பதற்கு கர்த்தர் தெரிந்து கொண்ட பாத்திரம் யாருன்னு சொன்னா கிதியோன். கிதியோன் பயந்து கொண்டிருந்த ஒரு மனுஷன், பயந்து கொண்டிருந்த மனுஷன். ஆனா கர்த்தருடைய வார்த்தை அந்த மனுஷனுக்கு வந்தவுடன் ஆமேன் யுத்தத்திற்கென்று ஆட்களை கூட்டிக் கொண்டு போகிறார். எத்தனை பேர் போனாங்களாம்? வெறும் 300 பேரை கொண்டு கடற்கரை மணலுக்கு அதிகமான திரட்சியான ஜனம். 7ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கலாம். 7ஆம் அதிகாரத்துல ஆமென். அப்போ இன்னும் வாசிக்கலாம். இந்த 12ஆம் வசனம், மீதியானியரும் ஆமென் நக்கி குடித்த வெறும் 300 பேரை கொண்டு எத்தனை ஆமென் ஆட்களை, ஆமென் எத்தனை நபர்களை அவங்க சமாளிக்கிறாங்க? எத்தனை கூட்டத்தார்? மீதியானியர், அமலேக்கியர், சகல கிழக்கத்தி புத்திரர், வெட்டுக்கிளிகளைப் போல திரளாய் பள்ளத்தாக்கில் படுத்து கிடந்தார்கள். அவருடைய ஒட்டகங்களுக்கு கணக்கில்லை. கடற்கரை மணலை போல இருந்தவங்கள எத்தனை பேரு? வெறும் 300. ஆமேன், 300 பேர் தான். வெறும் 300 பேரை கொண்டு வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, கூட்டம் கர்த்தருடைய பார்வையில பெருசு கிடையாது. ஆமேன். உங்களுக்கு விரோதமாய் ஆயிரமான ஜனங்கள் எழும்பலாம், அநேக சத்துருக்கள் எழும்பலாம். கூட்டத்தை பார்த்து பயந்து விடாதீங்க. வெறும் 300 பேரை கொண்டு கர்த்தர் ரத்தம் பண்ணி போட்டார். வெறும் 300 பேரை கொண்டு. ஆமென். இன்றைக்கும் கூட மீதியானவருடைய கரத்தில் அடிமைகளாய் இருந்தாலும் கர்த்தருடைய தூதனானவர்
பயந்து போரடித்துக் கொண்டிருந்த கிதியோனை தெரிந்து கொண்டது போல கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். காரணம் என்ன? எழும்பி பிரகாசிக்கும்படியாக. ஆமென். கர்த்தர் உங்களை கொண்டுதான் கர்த்தர் பயங்கரமான காரியங்களை செய்ய போகிறார். இன்னைக்கு நீங்க நினைக்கலாம், ஐயா எனக்கு ஒன்றுமே தெரியாத. இல்ல, ஒண்ணும் இல்ல. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ. நீங்க செய்ய வேண்டியது, ஆமென், உங்களுக்கு இருக்கிற ஆமென் பலத்தோடு நீங்க எழுந்து நின்றா போதும். மற்ற காரியங்களை எல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆமென். கிதியோன் போரடித்துக் கொண்டிருந்த ஒரு மனுஷன். ஆனா கர்த்தருடைய வார்த்தை வந்த பொழுது அவன் அந்த வார்த்தையை ஆமென் அப்படியே ஏற்றுக்கொண்டான். அந்த வார்த்தையை வாழ்க்கையின் அனுபவத்திற்கு கொண்டு வந்தான். கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். கடற்கரை மணலை போல ஜனங்கள் இருந்தாங்க. ஆனா எல்லாரையும் ஆமென் அவன் கொன்று போட்டான். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, இதுதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய காரியம். ஆமென். கர்த்தருடைய ஆமென் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் நானும் கூட என்ன பண்ண முடியும்? ஒரு சேனைக்குள் பாய முடியும். அது எத்தனை ஆயிரம் ஆமென் ஜனங்கள் எனக்கு விரோதமாய் எழும்பி இருந்தாலும் கர்த்தர் என்னை கொண்டு என்ன செய்ய வேண்டும் அந்த காரியத்தை செய்து முடிக்கிற வரை ஆமென் அவர் ஓயவே மாட்டார். ஆமென். அப்ப இரண்டாவதாக நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன பண்ணணும்? கீழ்ப்படிய ஒப்பு கொடுங்க. கீழ்ப்படிய ஒப்பு கொடுங்க. ஒன்னு, கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கும்படி தீர்க்கதரிசியை தேடினான். கர்த்தருடைய வார்த்தை வந்தது, ஜெயம் பெற்றார்கள். இரண்டாவதாக கீழ்ப்படியும் பொழுது, கர்த்தருடைய சத்தத்திற்கு நீங்கள் செவி கொடுக்கும் பொழுது, கொஞ்சம் கிதியோன் மாத்திரம் கொஞ்சம் பயந்து பின்வாங்கி இருந்தால் ஆமென் இந்த காரியம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்காது. ஆனா கிதியோன் சொன்ன வார்த்தையின்படியே, அப்ப அவனுடைய இருதயம் எப்படி காணப்பட்டது? எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே போயிற்று? அவனுடைய இருதயம் ஆண்டவருக்குள்ளாக பற்றி எறிந்து கொண்டே இருந்தது. ஐயா, எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்திலிருந்து எங்களை மீட்டு கொண்டு வந்த கர்த்தருடைய அந்த கர்த்தர் எங்கே போனார்? ஐயா, அந்த யெகோவா தேவன் எங்கே போனார்? நாங்கள் அந்த யெகோவா தேவனை விட்டுவிட்டபடியினால் இன்றைக்கு நாங்கள் அடிமைகளாய் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் எங்களுக்கு செய்த அந்த அற்புதங்கள் எங்கே? செங்கடலை இரண்டாக பிளந்து யோர்தானை பின்னிட்டு போக செய்து எங்களை இந்த கானான் தேசத்திற்குள்ளாய் கொண்டு வந்த அந்த கர்த்தர் எங்கே போனார்? அந்த தெய்வம் எங்கே போனது? அவனுடைய இருதயம் அந்த கேள்வியை கேட்டுக்கொண்டே இருந்தது. மறுபடி அந்த வார்த்தைகள் வந்து கொண்டே இருந்தது. அந்த யெகோவா தேவன் எங்கே போனார் ஐயா? ஆகவேதான் கர்த்தர் கிதியோனை தெரிந்து கொண்டார். அந்த வார்த்தைகள் மறுபடி. ஆகவேதான் இன்றைக்கு நம்முடைய தேசத்தை பார்க்கும் பொழுது, அலங்கோலங்களை பார்க்கும் பொழுது, ஆண்டவரே நீர் யாரையாகிலும் அனுப்பி என் தேசத்தை சீர்படுத்த கூடாதா? ஆமென், சுத்திகரிக்க கூடாதா? என் சபைகளுக்குள்ளாய், குடும்பத்திற்குள்ளாய் ஒரு பெரிய பரிசுத்தம் வரக்கூடாதா? எந்த ஒரு மனுஷனுடைய இருதயம் அழுது கொண்டிருக்கிறதோ, புலம்பிக் கொண்டிருக்கிறதோ, கர்த்தர் அந்த மனுஷனை, அந்த மனுஷியை கொண்டுதான் கர்த்தர் சுத்திகரிப்பார், சுத்தப்படுத்துவார், மறுரூபப்படுத்துவார். அவர்கள் மூலமாக தான் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஆகவேதான் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. எல்லா சூழ்நிலைகள், எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் கர்த்தர் ஒரு மனுஷனை கொண்டு பராக்கிரமமான காரியத்தை செய்ய முடியும். ஆமென். ஆகவேதான் பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இரண்டாவது அனுபவம். மூன்றாவதாக இன்னொரு காரியத்தை நீங்க வேதத்தில் வாசிக்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் அந்த 2-3 வசனங்கள் வாசிங்க. ஆமென். அப்ப 4ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அவர் இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. உலர்ந்த எலும்புகள், நம்பிக்கையே இல்லாதிருக்கிற சனம். ஐயா, எனக்கு சுகமே ஆகாது ஐயா, எனக்கு சுகமே ஆகாது. அல்லது என் குடும்பம் ஒரு மனமாய் ஜீவிக்க முடியாது. அல்லது ஆமென் எங்க வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சு போச்சு ஐயா, இனிமேல் தழைப்பதற்கு ஒன்றுமே கிடையாது. அல்லது ஆசீர்வாதமாய் ஜீவிப்பதற்கு வழியே கிடையாது. நம்பிக்கையே இல்லாதபடிக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற சனம். நம்பிக்கையே இல்லாதபடிக்கு. மற்றவங்கள மாதிரிலாம் ஐயா என்னால் ஜெபிக்க முடியாது ஐயா, மற்றவங்கள மாதிரிலாம் எனக்கு வேதம் வாசிக்க தெரியாது. மற்றவர்களை பார்த்து தன்னையே கீழ்ப்படுத்துகிற ஒரு அனுபவம். அதே போல தாழ்வு மனப்பான்மை ஒதுங்கி போய் கொண்டிருக்கிறது. நம்பிக்கையே இல்லாதபடி. நான்லாம் படிச்சு எங்கெங்க பெரிய ஆளா வரப்போறேன், நமக்கு படிப்பே ஏற மாட்டேங்குது. இப்படிப்பட்ட ஒரு சில தாழ்வு மனப்பான்மை. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஜீவிக்கிற ஆமென்
இஸ்ரவேல் ஜனம். இப்படி எங்களை எல்லாம் மீட்பதற்கு யார் வரப்போறாங்க? ஆமென். எங்களை சரியாய் ஆமென் நடத்தக்கூடிய மனுஷர் யார்? மனுஷி யார்? ஐயா, நான் எங்க போகணும்னு தெரியாதபடி, வழி தெரியாதபடி நான் போய்கொண்டு இருக்கிறேன். நம்பிக்கையே இல்லாத இருக்கிற ஒரு வாழ்க்கை. நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னங்க வாழ்ந்து என்ன சாதிச்சிட்டோம்? ஒண்ணுமே இல்லையே, ஒண்ணுமே இல்லை. வாழ்க்கையில எந்த விதமான பிடிப்புகள் இல்லை. என் வாழ்க்கை முழுசும் கசப்பு தான் இருக்கு, கசப்பு தான் இருக்கு. நான் சொல்லிக்கொள்ளும்படியாக என் வாழ்க்கையில எந்த ஒரு ஆமென் ஆசீர்வாதமே இல்லை, எந்த ஒரு ஆசீர்வாதம் இல்லை. நான் ஏன் வாழ்றேன்னு எனக்கே தெரியல. நம்பிக்கையே இல்லாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனம். ஆமென். அப்போ இந்த அனுபவத்தில் இருக்கக்கூடியவர்கள், இந்த அனுபவத்தில் ஒரு சிலர் எதை செய்தாலும் வாய்க்கலையா, எவ்வளவுதான் நான் பணத்தை செலவு பண்ணி பார்க்குறேன், ஏதாகிலும் ஒரு காரியம் எனக்கு சக்சஸ் ஆகும்னு சொல்லி எனக்கு ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குதுயா, ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. உலர்ந்து போய் நம்பிக்கையே இல்லாம வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறேன். இனி என்னத்தை செய்யறது? என்னை ஆண்டவர் விட்ட வழி. ஆமென். அப்ப இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு தான் கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளு. உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளு. அப்ப உலர்ந்து போய் ஜீவித்த ஆமென் கர்த்தருடைய ஜனம். ஆமென். வேத புஸ்தகத்தில் ஒரு நல்ல மனுஷன் ஈசாக்கை குறித்து நம்ம வாசிக்கிறோம். ஈசாக்கை குறித்து ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆமென். ஈசாக்கு அந்த தேசம், அவன் இருந்த தேசத்தில், அவனுடைய தகப்பன் இருந்த பொழுது வந்த ஒரு பஞ்ச நாட்கள் யாருடைய நாட்களில் வந்ததான்? 15ஆம் வசனம் வாசிங்க. ஆமென். அப்போ ஈசாக்கு அந்த தேசத்தில், அப்போ ஆபிரகாம் எகிப்துக்கு போனார். ஆனா கர்த்தர் என்ன சொன்னாருன்னா, நீ இந்த தேசத்தில் இரு. ஆகவேதான் ஈசாக்கு அந்த தேசத்தில், அந்த தேசத்தில் அவன் இருந்த இடத்தில் ஆமென் என்ன பண்ணினாரா? ஆமென் விதை விதைத்தார். மழை இல்லாத நாட்களில், அதான் உலர்ந்து போய் எல்லாரும் போயிட்டாங்க, அந்த ஊரை விட்டு எல்லாரும் போய் கொண்டு இருக்கிறாங்க. ஐயா, இனி இந்த ஊர்ல என்ன கிடையாது, எங்களுக்கு பிழைப்பு கிடையாதுயா, இனி இந்த இடத்துல எங்களுக்கு பிழைப்பு கிடையாது. அதனால நாங்க என்ன பண்றோம், இந்த இடத்தை விட்டு நாங்க மாறி வேற இடத்துக்கு போறோம். எங்க தண்ணீர் வளம் இருக்கிறதோ, நீர் வளம் இருக்கிறதோ, அல்லது எங்கே ஆசீர்வாதம் இருக்கிறதோ, வேலை இருக்கிறதோ, அந்த இடத்துக்கு நாங்க போகிறோம். இதுதான் உலர்ந்து போயிருக்கிற ஒரு அனுபவம், நம்பிக்கை இல்லாத ஜீவிக்கிற ஒரு அனுபவம். அப்ப ஆண்டவர் சொன்னார், ஈசாக்கு பார்த்து சொன்னார், என்ன பண்ணு, இங்கேயே இரு, இங்கேயே இரு. ஆகவேதான் ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்த பொழுது கர்த்தர் என்ன பண்ணினாரா? அவனை ஆசீர்வதித்ததினால். எந்த ஒரு மனுஷன், எந்த ஒரு மனுஷி உலர்ந்து போய் நம்பிக்கை இல்லாத இருக்கிற நேரத்துல கர்த்தருடைய வார்த்தையை நம்பி ஆமென் இருக்கிறானோ, கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்பார். நீ அதே இடத்துல இரு, நீ இந்த தேசத்தில் இரு, நீ ஆமென் கொடுக்கப்பட்ட இடத்துல இரு. நிறைய பேர் அப்படி இடம் மாறிலாம் நல்லா இருக்கலாமா அப்படிலாம் பார்ப்பாங்க. ஆமென் இடம் மாறிட்டா, ஐயா ஊர் மாறிட்டா, எல்லாம் மாறிட்டா, நான் ஆசீர்வாதமா வந்துருவேனா, கொஞ்சம் வீட்டை பார்த்தா நல்லா இருக்குமா, இப்படியெல்லாம் எண்ணங்கள் வரும். இல்ல, ஆமென். ஈசாக்கை கர்த்தர் என்ன பண்ணாரா? நீ அங்க இடத்துல இரு, பஞ்சம் வரும்பொழுது நீ அங்கேயே இரு, அங்கேயே இரு. ஆமென். உலர்ந்து போனவன் தான், ஆனா கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தான். எந்த ஒரு மனுஷன் நம்பிக்கை இல்லாத நேரத்துல கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறானோ கர்த்தருடைய ஆசீர்வாதம் அந்த மனுஷன் மீது இருக்கும். அந்த வருஷத்தில் அவனுக்கு கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்தாராம்? 100 மடங்கு ஆசீர்வதித்தார், 100 மடங்கு. ஆகவேதான் நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். அப்ப எந்த ஒரு மனுஷன், அப்ப உலர்ந்து போயிருக்கிற கர்த்தருடைய ஜனம், ஐயா பஞ்சம், ஐயா எங்களை சுற்றி எல்லாமே பஞ்சம் தான், ஆமென் எல்லாமே வறட்சி தான், ஒன்றுமே கிடையாது. இல்ல, இருங்க, கர்த்தருடைய வார்த்தை வருகிற வரைக்கும் இருங்க. அப்ப உலர்ந்த எலும்புகளை பார்த்து என்ன சொன்னார்களாம்? ஆமென் இதோ நான் உங்களுக்கு ஆமென் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். ஆமென் நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். அப்போ ஒரு 4 காரியம் அந்த காரியத்தில் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆமென் அவர் ஆவியை பிரவேசிக்க பண்ணும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுவீங்களா?
உயிரடைவீர்கள். அப்ப நம்பிக்கையான வார்த்தைகள் வரும் பொழுது, நிச்சயமாக கர்த்தர் உனக்கு வீட்டை கட்டுவேன் என்று சொல்லும் பொழுது ஒரு நம்பிக்கை, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் உலர்ந்து போய் இருக்கிற இடத்துல நம்பிக்கை, நிச்சயமாய் கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டி எழுப்புவார் நம்பிக்கை, நிச்சயமாய் கர்த்தர் உன்னுடைய ஆமேன் வியாபாரத்தை பெருக பண்ணுவார், உன்னை ஆசீர்வதிப்பார், உன் குடும்பத்தில் ஆமேன் இப்படிப்பட்ட நன்மைகள் உண்டாகும், தடைகள் எல்லாம் விலகும். அந்த வார்த்தைகள் வரும் பொழுது என்ன உண்டாகும்? நம்பிக்கை உண்டாகும், துளிர் உண்டாகும். ஐயா ஒண்ணுமே இல்லை, ஒரு துளிர் வந்திருக்கு ஐயா, ஒரு துளிர் வந்திருக்கு. நம்பிக்கை, நம்பிக்கை. அந்த நம்பிக்கை வரும் பொழுது ஆமேன் உயிரடைந்து அதன் பின்பதாக நரம்புகளை சேர்த்து. அப்போ நரம்புகள் இல்லை அப்படின்னு சொன்னா மனுஷனுடைய செயல்பாடுகள் என்ன இருக்காது? ஒன்றுமே இருக்காது. அப்போ உயிரடைஞ்சா போதாது ஐயா, உயிரடைஞ்சா போதாது, ஒரு நம்பிக்கை வந்துட்டா போதாது. நான் என்ன பண்ணணும்? செயல்படணும். கர்த்தருடைய வார்த்தை வரும் பொழுது நான் என்ன பண்ணணும்? செயல்படணும். ஈசாக்கு விதை விதைத்தார், கர்த்தருடைய வார்த்தை வந்தது, விதைத்தார். அவர் உட்கார்ந்து இல்ல, விதைத்தார். ஆகவேதான் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, அவருடைய வார்த்தை எனக்கு வரும் பொழுது நான் என்ன பண்ணணும்? உலர்ந்து போய் இருந்தாலும் நான் என்ன பண்ணணும்? அந்த வார்த்தையை நம்பி செயல்படணும். நரம்புகள் இல்லைன்னா மனுஷன் என்ன பண்ண முடியாது? செயல்பட முடியாது. அநேகருக்கு பக்கவாதம் வரும். காரணம் என்ன? நரம்புகள் செயல்படலை அப்படின்றதுனால அந்த கை கால் இழுத்து கொள்ளும். அப்ப நரம்புகள் என்பது செயல் அனுபவம். கர்த்தருடைய வார்த்தை வந்துட்டு உட்காரக்கூடாது. அந்த நரம்புகள் செயல்படுத்தும்படியாக உங்களுக்குள்ளா இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவார்னா ஏவ துவங்குவார். ஆமென். செயல்படும்படியாக இந்த வார்த்தையின்படி நீ என்ன பண்ணு? செயல்படு. ஆமென். படகை ஆமென் ஆழத்துக்கு தள்ளி போய் கொண்டு போய் என்ன பண்ணு? வலையை போடு. இப்ப வார்த்தைகள் வரும்பொழுது செயல்படணும். அதுதான் நரம்புகள். நரம்புகள் உண்டாகி அதன் பின்பதாக என்ன? மாம்சத்தை மூடி, மாம்சம் இல்லையா? இரண்டாவதாக ஆமென் மாம்சத்தை உண்டாக்கி, மாம்சம் எதை குறிக்கக்கூடியதுன்னா ஆமென் உங்களை என்ன பண்ணுவாரு? புஷ்டியாய் என் ஜனங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளாக. அப்ப மாம்சம் எதை குறிக்கக்கூடியது? தேகத்தின் ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடியது. மாம்சம் என்பது ஆரோக்கியம். அவங்க சரீரம் நல்லா இருந்தாதான் நீங்க என்ன பண்ண முடியும்? பலத்தோடு செயல்பட முடியும். அப்ப நரம்புகள் செயல்படும். ஆரோக்கியம் ஆமேன் மாம்சத்தினால் மூடி. ஆமேன். அடுத்தது தோலினால் மூடி. தோல் அடையாளப்படுத்தும். ஆமேன். எந்த மனுஷன் என்பது தோல் தான் அடையாளப்படுத்தும். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. எல்லாமே வெள்ளை வெள்ளையர்னு இருந்தா யாருக்கா தெரியுமா? இப்ப நம்ம நிறம் காட்டி கொடுக்குது. அதே நேரத்துல தோலே இல்லாம இருந்ததுன்னா, இப்ப நம்ம கறி கடைக்கெல்லாம் போறோம், அங்க தோல் உரிக்கப்பட்டு தான் இருக்குது இல்லையா? அப்ப அந்த ஆட்டு எந்த ஆடு அப்படின்லாம் கண்டுபிடிப்போமா? இல்ல. அப்ப தோல் எதை குறிக்கக்கூடியது? அடையாளத்தை குறிக்கக்கூடியது. ஆமேன். அப்போ கிதியோன் அப்படின்னு சொன்னா கிதியோன், தாவீது அப்படின்னு சொன்னா தாவீது. அப்போ ஆமேன் கர்த்தருடைய தாசன், கர்த்தருடைய ஊழியக்காரன் அப்படின்னு சொன்னா ஒரு அடையாளம். ஐயா உலர்ந்து போயிருந்த மனுஷன், ஐயா நம்பிக்கை இல்லாத மரண படுக்கையில் இருந்த ஒரு மனுஷன். ஆனா கர்த்தருடைய வார்த்தை வந்த பொழுது அந்த மனுஷனுக்கு நரம்புகள் உண்டானது. மாம்சத்தை ஆமேன் கர்த்தர் கொடுத்தார். ஆமேன். அடுத்ததாக ஆரோக்கியத்தை கொடுத்தார், சுகத்தை கொடுத்தார், தோளினால் மூடினார், அடையாளப்படுத்தினார், எழும்பி நிற்க பண்ணினார். இப்ப மரணப்படுக்கையில் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு நல்ல ஆரோக்கியம் வந்த பின்பதாக அந்த மனுஷன் எப்படி இருப்பான்? பலத்தோடு கூட இருப்பான். அதுதான் நம்பிக்கை இல்லாதபடி மரித்த சூழ்நிலையில இருந்தாலும் நாரி போன லாசருவை கர்த்தருடைய வார்த்தையை உயிர்ப்பித்து கொண்டு வந்தது போல ஆமேன் உங்களையும் கூட கர்த்தர் என்ன பண்ணுவார்னா அடையாளப்படுத்துவார். அப்போ நரம்புகள் கர்த்தருடைய வார்த்தை வந்தவுடன் என்ன பண்ணணும்? செயல்பட ஆரம்பிக்கணும். நம்பிக்கையே இல்லாம இருக்கலாம். ஆனா ஈசாக்கு விதைத்த பொழுது கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதித்தார். செயல் இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தை வந்துருச்சுன்னு உட்காரவே கூடாது. செயல்பட கர்த்தர் ஆரோக்கியத்தை கொடுத்து நடத்த உங்களை என்ன பண்ணுவார்னா அடையாளப்படுத்துவார். ஆமென். இந்த அனுபவம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால். அப்ப அடையாளமாய் நீங்கள் ஜீவிக்கும் பொழுது கர்த்தருக்காக பெரிய காரியங்களை நீங்க செய்வீங்க. ஆமென். கடைசியாக ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். இப்ப வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க.
போதும். முதல் காரியம், வழி தெரியாதபடிக்கு. ஆமென். சுற்றி கொண்டு இருந்தவங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை வந்தது. வந்தது மட்டும் இல்ல, அவர்கள் மோவாப்பை மேற்கொண்டார்கள். இரண்டாவது கிதியோன், கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார், பெரிய ஜெயத்தை கொடுத்தார். மூன்றாவதாக உலர்ந்த எலும்புகள், நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை துளிர்க்கும்படியாய் கர்த்தர் செய்வார், அடையாளப்படுத்துவார். கடைசியாக யாக்கோபு. யாக்கோபுக்கு ஏசா எப்போ கொன்று போடுவான்னு தெரியாது. அவன் இருதயத்துல நினைச்சத ரெபேக்கா கண்டுபிடிச்சிட்டான். ஆமென். இவனை என்றைக்காகிலும் நான் என்ன பண்ணுவேன், கொன்று போடுவேன். அது 27ஆம் அதிகாரத்தின் அந்த 41ஆம் வசனத்துல யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்தது நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து, என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும், அப்பொழுது யாக்கோபை இருதயத்தில் சொன்னதை யார் கண்டுபிடிச்சிட்டா? 42ஆம் வசனம். தேற்றிக் கொள்ளுகிறான். மனசுக்குள்ளேயே இருக்கிற மனுஷனை வெளியே தெரியாது, ஆனா உள்ளுக்குள்ளேயே வைத்து எப்படியாகிலும் என் தகப்பனார் கொஞ்ச நாட்கள்ல மரித்து போவார், அதுக்கு பின்னாடி நான் என்ன பண்ணுவேன், பழி வாங்குவேன். இந்த பழி வாங்குகிற உணர்ச்சி, அந்த முகத்தை வைத்து ஆமென் கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படியாகிலும் அவன் என்ன பண்ணுவான், யாக்கோபை கொன்று போடுவான். அப்போ ஒரு மரணம் சூழ்ந்து கொண்டிருந்த நேரத்தில் வேதத்தில் வாசிக்கும் பொழுது நீங்க வாசிக்கலாம், 28:7 நீங்க வாசிங்க. ஏன் கர்த்தருடைய வார்த்தை யாக்கோபுக்கு வந்தது? கீழ்ப்படிந்து. இந்த ஒரு வார்த்தை தான் போதும், இந்த ஒரு வார்த்தை தான். ஏன் கர்த்தர் யாக்கோபோடு கூட பேசணும்? ஏன் பேசணும்? ஆமென். அப்போ சகோதரனுக்கு பயந்து அவன் ஓடும் பொழுது அவனும் வாலிபன் தான். ஆனா அவன் பாருங்க, வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படிந்து. ஆமென். அப்போ என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து நான் எப்படி இருக்கணும்? கீழ்ப்படியும் பொழுது தான் கர்த்தருடைய சத்தம் எனக்கு கேட்கும். யாக்கோபுக்கு ஆமென் ஏசா மூர்க்கமா இருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே எங்க போகணும், என்ன பண்ணணும் ஒன்றும் தெரியாது. ஆனா தன் தாய்க்கும் தகப்பனுடைய வார்த்தைக்கும் யாக்கோபு கீழ்ப்படிந்து அவர்கள் சொல் கேட்டு புறப்பட்டு போனான் லாபான் இடத்துல. அவன் புறப்பட்டு போகும் பொழுதுதான் என்ன நினைச்சிருப்போம், கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. தாயினுடைய அன்பு, தகப்பனுடைய அன்பை விட்டு நம்ம தூர இடத்துக்கு போகும் பொழுது, ஐயோ எங்க அம்மா வைக்கிற சமையல் எப்படி இருக்கும், எங்க அப்பா நல்ல ஆலோசனை கொடுப்பாரு. நம்ம தாய் தகப்பனை விட்டு தூர போக 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 நம்ம இருதயம் என்ன ஆகும்னு சொன்னா கனத்து போகும். ஐயோ எங்களுடைய அம்மா அன்பை இனி நான் எப்போ பார்ப்பேன், என் தகப்பனுடைய அன்பை நான் எப்போ பார்ப்பேன். எல்லா விதமான இழப்புகள் மத்தியில தான் வருத்தத்தோடு, சந்தோஷமாய் அல்ல, வருத்தத்தோடு, ஒரு பக்கம் என்னுடைய சகோதரன் என்னை கொன்று போடுவான் ஐயா, ஒரு பயத்தோடு கூட போகும் பொழுதுதான் அந்த சாயங்கால வேளையில் என்ன பண்ண போறேன், என் வாழ்க்கை அடுத்த காரியம் என்ன, உனக்கு ஒண்ணுமே தெரியலையப்பா, என் வாழ்க்கையில் அடுத்தது என்ன வைத்திருக்கிறீங்க, எனக்கு ஒண்ணுமே தெரியலையே. ஆமென். அப்ப எல்லாவற்றையும் சூழ்நிலைகள் எல்லாம் எதிராக இருக்கும் பொழுதுதான் அந்த மனுஷன் கலங்கி போகிற நேரத்துல தான் ஆமென் அன்றைக்கு ஆண்டவர் பேசுகிறார், அந்த மனுஷனோடு, யாக்கோபோடு கூட பேசுகிறார். வந்திருக்கிற கர்த்தருடைய சனமே, இன்னைக்கு நீங்களும் கூட சோர்ந்து போய் வந்திருக்கலாம். என் வாழ்க்கையில என்னையா ஆமென். ஒரு பக்கம் வேதனை, சஞ்சலம், மன வருத்தம், பண விரயங்கள் தான், ஆசீர்வாதமே இல்லையே. ஒரு விதமான ஆமென் போராட்டத்தோடு கூட வந்து உட்கார்ந்துருக்கலாம். ஆனா இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை, ஆமென், கீழ்ப்படிங்க, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிங்க. கர்த்தருடைய சத்தத்துக்கு நீங்க கீழ்ப்படிந்து அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யும் பொழுது ஆமென் கர்த்தர் உங்களை ஆயிரமாய் ஆசீர்வதிப்பார். யாக்கோபு சொல்லும் பொழுது, வெறும் கோலும் கையுமாய் நான் போனேன், வெறும் கோலும் கையுமாக. தகப்பனும் தாய்க்கும் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தான் தன் மாமா வீட்டுக்கு போனார். ஆனா வெறும் கோலும் கையுமாக 20 ஆண்டுகள் கடினமான உழைப்பு. ஆமென். மாமா வீட்டுல விருந்து சாப்பிடல, 7 ஆண்டுகள் 2 பெண்களுக்காக வேலை செய்தார். ஆமென். அதன் பின்பதாக 6 ஆண்டுகள் கடினமான ஆமென் உழைப்பை கொடுத்தார். 10 ஆமென் அவருடைய சொல்லும் பொழுது ஆமென் என் கண்களுக்கு தூக்கம் தூரமா இருந்தது, நித்திரை தூரமா இருந்தது ஐயா. ஆமென். எல்லாம் என்னென்ன காரியங்கள் உண்டோ எல்லா காரியத்தையும் இழந்து
20 ஆண்டுகள் கடினமாக உழைத்தார். ஆகவேதான் அவரால் சொல்ல முடிந்தது, வெறும் கோலும் கையுமாய் போன கர்த்தர் என்னை 2 பரிவாரத்தோடு கூட வரும்படியாக. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தை, நீ போ, ஆமென், நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காத்து உன்னை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடவும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை. அப்போ அவர் சொன்ன ஒரு காரியம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆமென், 20ஆம் வசனம் கொஞ்சம் வாசிங்க. ஆமென். யாக்கோபுடைய ஒரு காரியம் பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர் கொண்டு ஏறெடுத்தது, என்னை காப்பாற்றி எனக்கு ஆகாரமும் உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு கொடுத்து என் தகப்பன் வீட்டுக்கு என்னை சமாதானமாய் திரும்பி வர பண்ணுவார் ஆனால். ஆமென். அப்போ யாக்கோபுடைய ஜெபம், ஆண்டவர் சொன்னார், அந்த கீழ்ப்படுதலின் சத்தத்துக்கு ஆமென் செவி கொடுத்தார். ஆண்டவர் பேசினார், நிச்சயமாக நான் உன்னை மறுபடி ஆமென் உன்னை கொண்டு வருவேன் என்று வாக்கு கொடுத்த தேவன். அதன் பின்பதாக இவர் ஒரு பொருத்தனை பண்றார். ஆமென். நம்ம வேதத்தில் வாசிக்கும் பொழுது, அவர் தூணுக்கு அபிஷேகம் பண்ணின எந்த இடத்துல ஆமென் வந்தாரோ அந்த இடத்துல எல்லா விதமான பொருத்தனைகளை கர்த்தர் நிறைவேற்றினார். அப்ப 20 ஆண்டுகள் கடினமான ஒரு ஆமென் இழப்பின் மத்தியிலும் கூட கர்த்தர் 2 பரிவாரங்களோடு கூட நிறைவாய் ஆசீர்வதித்தார். ஒரே வார்த்தை தான், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினார். என்னை பலப்படுத்துகிற, எல்லாம் இழந்து போய் வந்திருக்கலாம், ஆமென், ஆண்டவர் உங்களுக்கு மறுபடியுமாய் ஒரு தருணத்தை கொடுக்கிறார். ஆமென். யாக்கோபை போல, ஐயா எல்லாம் போயிடுச்சு, என் தகப்பனுடைய அன்பு, தாயினுடைய அன்பு எல்லாம் இழந்து நான் போய்கிட்டு இருக்கிறேன், இல்லை, மறுபடியுமாய் கர்த்தர் உங்களை கட்டி எழுப்புவார். ஆமென். நிச்சயமாக நீங்கள் நினைக்கிற காரியங்களை எல்லாம் கர்த்தர் கைக்குடி வர பண்ணுவார். இன்னைக்கு வெறுமையா இருக்கலாம், ஒன்றும் இல்லாத போல இருக்கலாம், இல்லை, வரும் நாட்கள் ஆமென் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி செபிக்கலாமா? ஆமென்.